கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Isaiah chapter 61 verse 3. To console those who mourn in Zion, to give them beauty for ashes, the oil of joy for mourning, the garment of praise for the spirit of heaviness. ஏசாயா 61 அதிகாரம் 3 சீயோனிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஊட்டையும் கொடுக்கவும். Are you heartbroken, mourning over a loss or someone you loved and feeling like nothing can comfort you? மனமுடைந்து துயரத்தோடு நிற்கிறீங்களா? ஒருவேளை உங்களுக்கு அருமையானவர்களை இழந்த துக்கத்துல ஆறுதல் இல்லாம கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்த வசனத்தை பார்த்தோம் அல்லவா? அவர் உங்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் தருகிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை மிகவும் உடைந்து போன சூழ்நிலையில மிகுந்த ஒரு வருத்தத்துடன் வேதனையோட என் வாழ்க்கையில இதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு மாற்றம் இருக்குமா, எப்படி நான் இதை விட்டு நான் வெளியே வருவேன், எப்படி இந்த விதமான ஒரு நெருக்கத்துல, எப்படி இந்த ஒரு சோர்வான ஒரு காரியத்துல மனம் உடைந்து போன நிலைமையில ஒரு வேளை நீங்க தத்தளித்து புலம்பிக் கொண்டு இருந்தீங்களா? இந்த நாளிலே தேவன் உங்க இடத்துல தெளிவா பேசுகிறார். கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருகிறார். இந்த நாளிலே தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தர வல்லவராய் இருக்கிறார். நாம் பார்க்கிறோம், தேவன் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார் என்று நம் வேதத்துல பார்க்கிறோம் அல்லவா? He is close to the broken hearts. நிச்சயமாகவே கர்த்தர் இந்த நாளிலே இந்த வசனத்துக்கு மூலமாக உங்க இடத்துல பேசி கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் வேதத்துல பார்க்கிறோம், அநேக காரியங்களில் தேவன் அவங்களுடைய வாழ்க்கையிலே, அவங்களுடைய சூழ்நிலைகளை, எப்படி இருந்த சூழ்நிலையில கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வாதமாக உயரமான காரியத்தை அவங்க வாழ்க்கையில செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா? யோபுவின் வரலாறுல அவருக்கு சாம்பலிலே உட்கார்ந்து அவருடைய சரீரம் முழுவதும் இருக்கிற அந்த பயங்கர வேதனையோட உட்கார்ந்து இருக்கிற போது தேவன் அவருடைய சிறையிருப்பை மாற்றின தேவன், அவர் வாழ்க்கையில தேவன் களிப்பை தந்த தேவன் இந்த நாளில உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்கிறார். ரூத்துடன் வரலாறை பார்க்கும்போது தன் கணவரை இழந்து தன் மாமியாகிய நவோமியிடம் அவர் செல்கிறார். பின்பு காலத்திலே போயஸ் மூலமாக அவங்க கண்களிலே கிருபை கிடைத்து தேவன் அவர் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலே கர்த்தர் வாழ்க்கையை கட்டி அவங்க வாழ்க்கையை எழுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். யோசேப்பின் வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு மிகவும் துயரத்தோடு வேதனையோடு காணப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அவரை உயர்த்தி எகிப்திலே ஆண்டவர் அவரை அதிபதியாக மாற்றின தேவன். இந்த நாளிலே உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக, எந்த விதமான காயத்தோடு, எந்த விதமான ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் இந்த நாளிலே உங்களை அழகுபடுத்த விரும்புகிறார். உங்க தலையை உயர்த்த விரும்புகிறார். நிச்சயமாகவே தேவன் இந்த உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். A change is coming. Your pain will not end in ashes. It will become a testimony of His love and power. இதை விசுவாசிக்கிறீங்களா? நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இதை விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த நாளிலே கர்த்தாவே, அப்பா நீர் சொன்னது போல அப்பா இந்த நாளிலே ஒரு மாற்றத்தை தருவேன் வாக்கு பண்ணினேன் அப்பா. அந்த மாற்றத்தை தந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து மேன்மையாக வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.